குட் மார்னிங். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் உறக்கத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 5 AM கிளப்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர். யார் வந்து இந்த மாதிரி காலையில எழுந்து சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்க அன்றைய நாள் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நியதி, அது மாற்ற முடியாது. பட் நம்ம வந்து இது 6 AM தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த 6 AM கூட நல்ல வெளிச்சம் வெளியே நல்லா இருக்கும். எனிவே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய மக்களுக்கிடையே ஊட்டச்சத்து பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஸோ அதை பற்றிய விளக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ லெட் மீ கோ டு ஓகே, வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, சிக்னஸ், வெல்னஸ். நம்ம வந்து இந்த ஹெல்தி வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஃபைனான்சியல் ஆஸ்பெக்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் த இண்டஸ்ட்ரி இஸ் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி. ஆனால் ஹெல்த் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து டோட்டலா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 71 ரூபாய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதாக கணக்கு சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல 71 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது. இது வந்து நம்ம சாதாரண மக்கள்லாம் சொல்ல, சிஏஜிஆர் அவங்களோட ஆராய்ச்சியின்படி சொல்லியிருக்காங்க. அதே போல 13 ரூபாய் எங்க போகுது அப்படின்னா பார்மாசூட்டிக்கல், மருந்து, மாத்திரை, ஊசி, அந்த மாதிரி இதுக்கு போகுது. 9 ரூபாய் எங்க போகுதுன்னு பார்த்தா மெடிக்கல் டிவைசஸ், இசிஜி எடுக்கணும் அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, எம்ஆர்ஐ எடுக்கணும் அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் மிஷின் இருக்குது, அதோட விஷயத்துக்காக போகுது. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து யோசிக்கணும். இது வந்து பிக் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது. அப்போ 2023 போன வருடம் இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 31.5 லட்சம் கோடி, 32 லட்சம் கோடி மதிப்புள்ளது. நான் சொல்றது இந்தியாவில் மட்டும்தான். இப்போ இது 2025 அடுத்த வருஷம் எவ்வளவு போகும் அப்படின்னா 53 லட்சம் கோடிக்கு போகுமா. ஸோ இட்ஸ் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. நீங்க பாருங்களேன், இந்தியாவில் நீங்க உங்க இருக்க பகுதியில் பாருங்களேன், நிறைய பிரியாணி கடைங்க வந்திருக்கும், வச்ச 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 வச்சன்னு வந்திருக்கும். அதே நேரத்தில் உங்க பகுதியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ, கிளினிக்ஸ் எவ்வளோ, எத்தனை டாக்டர்ஸ், ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ த இண்டஸ்ட்ரி இஸ் த்ரைவிங். த ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ரொம்ப த்ரைவிங். ஆனால் ஒன்னே ஒன்று தான் கவனிக்க என்னன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா அண்டர் நரிஷ்டு. ஏன் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகறாங்க மக்கள் அப்படின்னா அண்டர் நரிஷ்ட், அவங்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை சரிவர கொடுக்காம இருக்கிறது தான். அப்போ அண்டர் நரிஷ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா 23% பேர் பெண்கள், 20% பேர் ஆண்கள் இருக்காங்க. அதுலயும் ஒபீஸ், உடல் பருமனானவங்க 21% இருக்காங்களாம். 19% ஆண்கள், அதாவது 21% பெண்கள், 19% ஆண்கள். அடக்குவேட்லி நரிஷ்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தேவையான அளவு ஊட்டச்சத்து கொடுத்து உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறவங்க எவ்வளவு பேர்னா 44% பெண்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல வந்து 56% ஊட்டச்சத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க பெண்ணா இருந்தால் நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, ஆணாக இருந்தால் எந்த கேட்டகரியில வரீங்க? ஆண்கள்ல வந்து அடக்வேட்லி நரிஷ்ட் அப்படிங்கிறவங்க வந்து 39% பேர் தான் கொடுக்குறாங்க. அப்ப மீதி இருக்கிற 61% பேர் என்ன ஆகுறது? அப்ப ஊட்டச்சத்து குறைபாடுல தான் எல்லாமே இருக்கிறாங்க. இது வந்து வெறும் இந்தியாவில் இருக்க கணக்கு தான். இந்தியா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி, நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி 2023 போன வருடம் எவ்வளோன்னு கேட்டா 38,000 கோடி ரூபாய் தான். 38,000 கோடி ரூபாய் தான்.
ஆனா இன்னும் 2 வருஷத்துல 2027ல 86,250 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய இண்டஸ்ட்ரியா வரப்போகுது. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டா, எல்லாமே பேஸ்ட் ஆன் அஸ். நீங்க குடுக்குற பணம், நான் குடுக்குற பணம் எல்லாமே இதுதான். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஹெல்த்த பத்திய மித்ஸ் இருக்கு. மித்ஸ்னா கட்டுக்கதைகள். அதுலயும் ஆரோக்கிய கட்டுக்கதைகள். உடைத்தெறியப்பட வேண்டிய கட்டுக்கதைகள். இது நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஹெல்த்னால உடனே வந்து ஆஸ்பத்திரிய தான் நெனைப்பாங்க. ஹெல்த்னால உடனே மருந்து, மாத்திரைய தான் நெனைப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தேவைப்படுது. அது உணவுல இருந்து தான் கிடைக்குது. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள் தெரியாது. அதனால தான் இந்த மித் எல்லாம் வர ஆரம்பிச்சது. கட்டுக்கதைகள்லாம் நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டுக்கதைகள்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டயும் மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள நெறைய ஆப்ஸ் இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ன்ற பேர்ல Facebook, Instagram, X வலைத்தளம், WhatsApp, பலர் பல்வேறு செய்திகள வந்து பல்வேறு விதமா குடுக்குறாங்க. ஒரு உங்க ஹார்ட் நல்லா இருக்கணுமா, நீங்க இத சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருள ஒருத்தர் குடுத்தாருன்னா, உங்க ஹார்ட் நல்லா இருக்கணுமா, இத சாப்பிடாதீங்க, வேற ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடியது. அது பொதுமக்கள் பார்க்கக்கூடிய சாதாரண காமன் மேன். எத எடுக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியாம, சில பேர் அத ஃபாலோ பண்ணிடுறாங்க. அப்ப இந்த இந்த சமூக வலைத்தளம்னா எது நான் ஒப்பிடுறது அப்டின்னா, நம்ம கிராமங்கள்ல வந்து போனீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழ அ பெரியவங்கலாம் உட்கார்ந்திருப்பாங்க. ஆணும் சரி, பெண்களும் சரி உட்கார்ந்திருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? எதையாவது ஒரு சப்ஜெக்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்ல பல்வேறு கருத்துக்கள் வரும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க, பல்வேறு கதையா பேசுவாங்க. அந்த பாட்டிமார்லாம் சிலது வந்து வதந்தியா இருக்கலாம், சிலது வந்து அ அ கட்டுக்கதையா இருக்கலாம். அதே போல தான் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளத்தில பல விஷயங்கள் 100% உண்மை அப்படின்றது கிடையாது. விஞ்ஞான பூர்வமானதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனா இத நம்பி தான் நெறைய பேர் மோசம் போறாங்க. கிசுகிசுக்கள், அரைகுறை படிப்பு, அனுபவம் கிடையாது. ஆனா இந்த ஆரோக்கிய கட்டுக்கதைகள சொல்றாங்க. So health myths are common misconception about health, often spread by word of mouth, social media, outdated information. So இப்போ ஆரோக்கிய கட்டுக்கதைகள் சில சமயங்களில் நல்லதை விட அதிக தீமைகளை விளைவிக்கின்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாரி மித்ஸ் வந்து கேன் சம்டைம் டூ மோர் ஹார்ம் தன் குட். இந்த தகவல்கள் உங்க நேரத்தையும், பணத்தையும் வீணாக்குது. ஏன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அத தேடி போகும்போது, அந்த இடத்துல உங்க நேரமும் போடணும், உங்களோட பணத்தையும் போட வேண்டியிருக்கும். இதுல நீங்க சூஸ் பண்றது, அண்ட் ஈவன் புட்டிங் யுவர் ஹெல்த் அட் ரிஸ்க். டீபங்கிங் தீஸ் மித்ஸ் இஸ் எசென்ஷியல். இது ரொம்ப முக்கியம். இந்த கட்டுக்கதைகள நம்பாம இருக்கணும். அதாவது ஆரோக்கிய கட்டுக்கதைகள நம்பாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, உங்களோட மிஸ்கைடட் ஹெல்த் டிசிஷன். அதாவது தவறான ஆரோக்கிய முடிவுக்கு அது வழிவகுக்கக்கூடாது. அது கொண்டு போயிட்டு வேற எங்கேயாவது சேர்த்துறக்கூடாது. பல பேர் இன்னைக்கு வந்து ஆ இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய, YouTubeல வரக்கூடிய, Instagramல வரக்கூடிய விஷயங்கள பார்த்துட்டு தான் வந்து நேரா போயிடுறாங்க. எங்க போறாங்க? தவறான வழிய கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ, அப்போ இந்த என்ன முதல் ரீசன் அது என்னன்னா, இப்போ ஒரு 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 உணவு இருக்கு. என்ன உணவு? இது வந்து சோயா. இந்த சோயா சாப்பிட்டா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. கன்சியூமிங் சோயா கேன் டிஸ்ரப்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதாவது அந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல எனக்கு சரியா தெரியல. ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதத்தான் வந்து நிறைய சரியா சுரக்காது ஹார்மோன். அந்த இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. எது? சோயா சாப்பிட்டா. ஆனா சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சோயாவ மாடரேட் கன்சம்ப்ஷன் இருந்தால், அதாவது ஒரேடியா 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோன்னு சாப்பிட போறதில்ல. அளவுக்கு குறைவா உங்க உடம்புக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டனா, அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இது முதல் தவறான தகவல். அடுத்த தவறான தகவல் என்னன்னா,
உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப மோசம் தெரியுங்களா? நீங்க வந்து சுத்தமா அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, சுத்தமா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, வெள்ளையா இருக்கக்கூடிய எதுவுமே சாப்பிடக்கூடாது, ரொம்ப பேட் உங்களுக்கு அப்படின்ற ஒரு கட்டுக்கதை அவுத்து விட்டுருக்காங்க. காலங்காலமா இது டிமானைஸ்ட். அதாவது கார்போஹைட்ரேட்னால ஒரு பயமுறுத்தப்பட்டிருக்குது. பாப்புலர் டயட்ல இருக்கு. அரிசி சோறே எடுத்துக்கங்களேன். ஒரு அளவுக்கு அதிகமா எடுத்ததுனால பல பிரச்சனைகள் வரக்கூடியது. அத வச்சுட்டு கார்போஹைட்ரேட்டே மோசம் அப்படின்னு சொல்லி, இத தவறான ஒரு புரிதலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா, சூசிங் த ரைட் டைப்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் நம்ம இந்த பூர்வ சௌக்கியம், லிவ் 360 டிகிரி அமைப்புல என்ன சொல்லிக் குடுக்குறோம்? சூசிங் த ரைட் டைப் ஆஃப் கார்ப். ரைட் டைப்னா என்ன? 2 வகை இருக்குது. ஒண்ணு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், 2வது சிம்பிள் கார்போஹைட்ரேட். அப்ப இந்த 2லயுமே எது அப்ராப்ரியேட் அமௌண்ட்ங்கிறத உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுத்துருக்கோம். அப்ப பேலன்ஸ் டயட். காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் எடுக்கணும், நியூட்ரியன்ட் டென்ஸா இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரப்படுது இந்த அமைப்பு மூலமா. அப்போ முதல்ல வந்து இது யாரு என்ன சொன்னாங்களோ, கார்போஹைட்ரேட்ட பத்தி பயப்படவே கூடாது. டோன்ட் ஃபியர் த கார்ப்ஸ். அடுத்த கட்டுக்கதை என்னன்னு தெரியுங்களா? வைட்டமின் சிய பத்தி சொல்லுவாங்க. வைட்டமின் சி இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூன் ஹெல்த். அதாவது உடல் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும்தான் வைட்டமின் சி தேவைப்படுது அப்படின்ற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. பட் அது ராங். வைட்டமின் சி அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொலஜன் புரொடக்ஷன். உடம்புல வந்து கொலஜன் இருக்கணும். அந்த கொலஜன் புரொடக்ஷனுக்கு வைட்டமின் சி வேணும். நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. செல் சிதைவை தடுக்கக்கூடியது இந்த வைட்டமின் சி அதுக்கு வேணும். உங்க உடம்புல வந்து இரும்பு சத்து அப்சார்ப் பண்றதுக்காக வைட்டமின் சி வேணும். அதே போல உங்க உடம்புல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிந்தசைசஸ் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூளையிலிருந்து நரம்புகள் மூலமாக சிக்னல்ஸ் போகுது உடம்புல பல இடங்களுக்கு. அப்போ அது சிந்தசைஸ் பண்றதுக்கும் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட இருதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹார்ட் டே. இன்னும் எது வரைக்குமே நம்ம யோசனை பண்ணல நம்ம ஹார்ட்டை. இன்னைக்காவது ஹார்ட் மேல கை வச்சுட்டு ஐ லவ் யூன்ற ஒரு வார்த்தை நீங்க சொல்லிடுங்க. அது பெட்டர். ஏன்னா அது நமக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னா முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஐ எம் சாரின்னு கூட சொல்லுங்க. அந்த ஹார்ட்ல கை வச்சுக்கிட்டு ஐ எம் சாரி. ஏன் சொல்லணும் சாரி? ஏன்னா சரியா கவனிக்கல நம்ம அந்த ஹார்ட்டை, நம்ம இதயத்தை நம்ம சரியா கவனிக்கல. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ இன் ஃபியூச்சர். டெஃபினெட்லி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை நீங்க கொடுக்கலாம். அதே போல இன்ஃப்ளமேஷன், உடல்ல எந்த பகுதியிலாவது உங்களுக்கு வந்து வீக்கங்கள், அதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கிறதுக்கு இந்த வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வைட்டமின் சியை பற்றிய கட்டுக்கதைகளை எதையும் நம்ப வேண்டாம். அடுத்தது ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியது கொழுப்புகள். நம்ம ஈவன் பூர்வ சௌக்கியம் அமைப்புல நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதுக்காக. ஆனா ஒரேடியா கொழுப்பை வந்து நல்லது இல்லைன்னு சொல்றது வந்து கட்டுக்கதை. யூ ஷுட் அவாய்ட் ஆல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இல்ல கொழுப்பே நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு. The belief that all fats are harmful stems from past dietary guidelines. முன்னொரு காலத்தில் இருந்தக்கூடிய டயட்ரி கைட்லைன்ஸ் மூலமா தான் ஃபேட் கன்சம்ஷனை வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. எதோட சேர்த்து ஹார்ட் டிசீஸோட சேர்த்து பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, ரியாலிட்டி என்னன்னு கேட்டா, சூஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அவாய்ட் டிரான்ஸ் ஃபேட்ஸ் அண்ட் லிமிட் சாச்சுரேட்டட் ஃபேட். 3 வகையான கொழுப்புகள் இருக்கு. ஒன்னு அன்சாச்சுரேட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட். இன்றைக்கு 98% கடைகளில் கிடைக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்ல இருக்கக்கூடியது எல்லாமே டிரான்ஸ் ஃபேட் தான். அது நீங்க அந்த லேபிள் இன்ஃபர்மேஷன்ல படிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஃபுட் ஃபேட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். அது கிடைக்கிறது எதுல இருந்து கிடைக்குதுன்னு நேற்று நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம பேசியிருந்தோம். அது உங்களுக்கு தெரியல, மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த நம்ம இதுல போட்டிருக்கோம் பாருங்க யூடியூப்ல, அதை நீங்க பார்த்துக்கோங்க. எது குட் ஃபேட்டு, எது பேட் ஃபேட்டுன்னு. அப்போ எல்லா ஃபேட்டுமே நல்ல ஃபேட் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை நீங்க நம்ப வேண்டாம். அடுத்தது மிக முக்கியமாக
உடம்புக்கு அடிப்படை தேவையான புரத சத்து, புரோட்டீன். இந்த புரோட்டீனை பற்றிய தவறான தகவல்களும் மார்க்கெட்ல நிறைய இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஈட்டிங் புரோட்டீன் வில் மேக் யூ கெயின் வெயிட். அதாவது புரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் கூடிடும் அப்படின்னு சொல்லி தவறான கருத்து. Eating protein in the right amount as part of balanced diet will not cause weight gain. சரியான விகிதத்துல அளவோடு நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. இப்ப நம்ம சரியான அளவு எது அப்படின்ற கேள்விக்கு வரோம் நம்ம. அப்ப பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்போட எடை எவ்வளவு இருக்கோ அந்த எடைக்கு ஈக்குவலா புரோட்டீன் உங்க உடம்புக்கு தேவைப்படுகிறது, டிமாண்ட்ஸ். ஆனா நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவு மூலமா தான் அந்த புரதம் கிடைக்கும், அந்த புரோட்டீன் கிடைக்கும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல, நீங்க காலையில இருந்து இரவு வரை சாப்பிடுற சாப்பாட்டுல நீங்க எத்தனை அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும், எத்தனை எவ்வளோ மாமிசம் சாப்பிட்டாலும், என்ன மாமிசம் சாப்பிட்டாலும் 10 கிராம் வர்றதே பெரிய விஷயம். சப்போஸ் நீங்க 60 கிலோ எடை இருக்கீங்க அப்படின்னா 10 கிராம் தான் புரத சத்து போகுதுன்னா மீதி 50 டெஃபிஷியன்சி ஆகுது. இன்னைக்கு இந்தியாவில் 85% மக்கள் புரோட்டீன் டெஃபிஷியன்சியில் இருக்கிறாங்கன்றது ஆராய்ச்சி சொல்லப்படுது. அப்போ புரோட்டீன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை நீங்க சாப்பிட்டா அது உங்களை ஃபுல்னஸ் கொண்டு வருது, மசில் மாஸ் சப்போர்ட் பண்ணுது, மெட்டபாலிசத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, வளர்சிதை மாற்றத்துக்கு உதவுது இந்த புரோட்டீனை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த புரோட்டீனை பற்றிய ஒரு யூடியூப் ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம் நிச்சயமா. இந்த வாட்ஸ்அப் சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த புரத சத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அடுத்த கட்டுக்கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, வைட்டமின் மினரல் அப்படின்னா, வைட்டமின் தான் உயிர் சத்து, மினரல் தான் தாது சத்து. அப்ப இந்த வைட்டமின் பத்தி என்ன கட்டுக்கதை அப்படின்னா, வைட்டமின் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா எனர்ஜி கிடைக்காது, டைரக்டா வைட்டமின்கள் எனர்ஜி கொடுக்காது. ஆனா எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த வைட்டமின்கள். They do not directly provide energy themselves. உடம்புல வைட்டமின் அப்படின்னா வைட்டமின் A1, B காம்ப்ளெக்ஸ். பி காம்ப்ளெக்ஸ்னா என்ன? B1, B2, B5, B6, B7, B9, B12. வைட்டமின் K, வைட்டமின் E, வைட்டமின் C, வைட்டமின் D. அப்போ நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும்னா A, B, K, E, C, D. இல்ல A, B, C, D, E, K. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வைட்டமின்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. ஆனா அவைகள் நேரடியா உங்களுக்கு இந்த கட்டுக்கதை மாதிரி நேரடியா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்காது. ஆனா எனர்ஜி உருவாக்குறதுல, எனர்ஜி வர்றதுல, சக்தி, உடலுக்கு சக்தி கிடைக்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த வைட்டமின் பண்ணுது. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லாரும் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய முட்டை. புரட்டாசி மாசத்துல போய் முட்டையை ஞாபகப்படுத்துறீங்க சார், என்ன இது அப்படின்னு கேட்காதீங்க. இது ஜென்ரலா நம்ம பேசுறது. ஓகே, சயின்ஸ். முட்டை சைவமா அசைவமானு ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அதுக்குள்ள நம்ம போகல. ஆனா ஒரு தவறான தகவல் என்னன்னா, முட்டை சாப்பிட்டா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கொலஸ்ட்ரால் கூட வரும். அதுவும் நீங்க முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கரு உங்களுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான புரிதல் மக்களுக்கு இடையே நிலவிட்டே இருக்கு. சொல்லிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு போற போகல சொல்லிட்டு போயிடுவாங்க, சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஈட்டிங் யோக்ஸ் ஆர் நாட் பேட் ஃபார் யூ. மஞ்சள் கருவை சாப்பிடுறது தப்பே கிடையாது. And they do not significantly raise cholesterol in most people. நிறைய பேரோட கொலஸ்ட்ரால் லெவலை அது இன்க்ரீஸ் பண்ணாது. யோக் கேன் பி a part of balanced diet and healthy diet without significantly impacting heart health. இருதயத்தை
பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டா இந்த முட்டை பார்க்கப்படுது. அப்ப முட்டை கோழி முட்டையா, வாத்து முட்டையா, வேற என்ன முட்டை, பறவைகளோட முட்டையா அப்படின்னா நிறைய இருக்கு. அந்த முட்டையில வந்து எது ஆரோக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டையே, நாட்டுக்கோழியவே ஒரிஜினல் டூப்ளிகேட் சொல்றாங்க, நாட்டுக்கோழியவே. அப்ப எதை நீங்க எடுப்பீங்கன்னு தெரியாது. அப்ப அது போடுற முட்டை ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நமக்கு தெரியாது. ஸோ ஆக ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி கட்டுக்கதைகளை நீங்க நம்பாம உங்களோட என்ன தேவையோ அதை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். எங்க வந்து நல்ல இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பழங்கள். பழங்கள் பற்றிய தவறான புரிதல்கள் நிறையவே இருக்குங்க. அதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் ஃப்ரூட் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் சுகர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய மருத்துவர்கள் கூட நீரிழிவு நோய் பேஷண்ட்டுக்கு, நோயாளிகளுக்கு நீங்க பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறவங்க இருக்காங்க. இல்லை மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் சாப்பிடாதீங்க அப்படி சொல்றவங்க இருக்காங்க. மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட பரிந்துரைகள் நிறைய இருக்கு. ஆனா ஆஸ் பர் த சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஃப்ரூட்ஸ் ஆர் ஹை இன் சுகர் பட் நேச்சுரல் சுகர். இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை, இயற்கை இனிப்பு. இதை நீங்க எடுக்க வேண்டும், கம்பல்சரியா சாப்பிடணும். ஆனா என்ன சொல்லுவாங்க, நிறைய சுகர் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுங்கம்பாங்க. எஸ்பெஷலி இப்போ ஹெல்தி வெயிட், ஹெல்தி லிவிங் ப்ரோக்ராம்ல நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்றோம். ஆனா பல பேர் பல இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காசு கொடுத்து அட்டன் பண்றாங்க இல்லையா, அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, பழத்தையே சாப்பிடாதீங்க. உண்மைதான். உண்மைதான் என்னன்னு கேட்டா, நேச்சுரல் சுகர் இருக்கு, எசென்சியல் நியூட்ரிஷன்ட் கொடுக்குது, ஊட்டச்சத்துக்கள் பழங்கள் தருது, நார்சத்தை கொடுக்குது, செல் சிதைவை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கு. ஓவரால் ஹெல்த்துக்கு பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நிறைய விஷயங்களை, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து இன்றைக்கு காலகட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத செயல்படுங்க. கேட்டு எது நல்லதுன்னு கேட்டு செயல்படுங்க. அடுத்தது வந்து ஃபைபர் அப்படிங்கிற ஒரு நார் சத்து. இந்த ஃபைபரை வந்து அதுக்கு ஒரு கட்டுக்கதை இருக்கு. என்னன்னா, நீங்க ஃபைபர் நிறைய சாப்பிட்றதுனால தண்ணி நிறைய குடிக்காதீங்க அப்படின்றாங்க. ஃபைபர் நிறைய சாப்பிட்டீங்கன்னா தண்ணி குடிக்காதீங்க. There is a myth that there is no need to drink water if you are eating more fiber, but fiber and water work together to keep your digestive system and functioning. தண்ணி வந்து ஹைட்ரேஷன் உடம்பு இருக்கணும். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், 68% 75% தண்ணி தான் உடம்புல இருக்கு, நீர் சத்து தான் வேணும். அப்ப நீர் சத்து இருக்கு, நீர் சத்தும் நார் சத்தும் ஒன்றாக சேர்ந்துதான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஃபங்க்ஷன் பண்ணும். இவங்க சொல்றதை கேட்டா யாரு இந்த கதைகளை பரப்பி விடுவாங்கல்ல, நீங்க நிறைய ஃபைபர் சாப்பிட்டீங்கன்னா நீங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு. அப்ப அவங்க சொல்றதை கேட்டா நம்ம என்ன பண்றது? ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் ஈட்டிங் பிளென்டி ஆஃப் ஃபைபர், யூ ஷுட் ஸ்டில் மேக் ஷுர் டு ட்ரிங்க் இனஃப் வாட்டர் த்ரூ அவுட் த டே. நாள் முழுதும் டே டைம்ல நீங்க தண்ணியை குடிச்சிட்டே தான் இருக்கணும். ஃபைபர் சத்து ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 25 கிராம்ல இருந்து 35 கிராம் தேவைப்படுது, மறந்துடாதீங்க. நார் சத்து 25 இருந்து 35 கிராம் தேவைப்படுது. நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம கொடுக்க மாட்டோம். சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த நார் சத்தே கிடையாது. அப்படியே சத்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5 கிராம் சேரும், மீதி இருக்கிறது டெஃபிஷியன்சி தான். அப்போ இனஃப் ஃபைபர் அப்படிங்கிறது எந்த காலத்திலும் வராதுங்கிறது வந்து உண்மையான ஒரு கருத்து. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அடுத்தது வந்து ஒமேகா 3. ஒமேகா 3 அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு. அந்த ஒரு ஒமேகா 3 வந்து நல்ல ஒமேகா 3 இருக்கு, ஒமேகா 6 இருக்கு. யூ டோன்ட் நீட் ஒமேகா 3 இஃப் யூ ஈட் லோ ஃபேட் டயட். நீங்க குறைவான கொழுப்பு சத்துல இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டா நீங்க வந்து ஒமேகா 3 வேண்டாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதுவும் கட்டுக்கதை தான். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எசென்ஷியல் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஷுட் பி இன்க்ளூட் இன் யுவர் டயட். உங்களுக்கு கண்டிப்பா ஒமேகா 3 வேணும்.
They offer numerous health benefits, particularly for the heart and brain. மூளைக்கும் இதயத்துக்கும் அதோட அவங்களோட 2 பேரோட மூளையோட ஆரோக்கியம் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் இந்த omega-3 தேவைப்படுது. Therefore, it is important to make sure you get enough omega-3 from foods like fatty fish, seeds and nuts, or through supplements if necessary. இந்த இடத்துல மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி பேசுவோம். அப்போ உங்களுக்கு எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் மூலமா கிடைக்குது. நியூட்ரிலைட் அப்படின்ற கம்பெனி மூலமாக இந்த சப்ளிமெண்ட் 1934 இருந்து உலகத்துக்கு கிடைச்சிட்டு இருக்குது. 90 வருஷம். அப்ப இந்த நியூட்ரிலைட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். காரணம் என்னன்னா, we are lacking anything. omega-3 சொன்னோம், ஃபைபர் சொன்னோம், புரோட்டீன் சொன்னோம், வைட்டமின் சொன்னோம், எல்லாமே உணவு மூலமா கிடைக்கிறது இல்ல. அது ரொம்ப ரொம்ப குறைவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல வரோம். ஃபைனலா என்ன சொல்ல வரோம்? the lies you believe, எவ்வளவு உண்மை இல்லாத கருத்துக்களை நீங்க நம்புறீங்களோ, அந்த ட்ரூத் that sets you free, உண்மைதான் உங்களை ஃப்ரீயா வச்சுக்கும். ஃப்ரீயா வச்சுக்கன்னா மென்டல் டென்ஷன் இல்லாம எது நம்புறது, எதை செய்யறது, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஒரு இன்ஸ்டாவை எடுத்தா 1000 கதைகள் இருக்குது. ஒரு யூடியூப் பார்த்தீங்கன்னா 1000 கதைகள் இருக்குது. அப்போ எதை நம்புறது, எதை நம்பாம இருக்கிறது அப்படிங்கிறத விட எது உண்மையான விஷயங்கள்ன்றத ஆராய்ந்து பார்த்து நீங்க சாப்பிட வேண்டியது உங்களோட கடமை. ஆக இன்னைக்கு ஒரு நல்ல சப்ஜெக்டை நம்ம எடுத்து பேசணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவிட்டா நல்லது. என்ன நினைக்கிறீங்க நம்ம சொல்றது?